என்னடா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அமைதியா இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அப்பா என்னாச்சுப்பா சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்கீங்க? காவியாவை பார்த்தம்மா. பாட்டி என்னப்பா சொல்றீங்க? காவியாக்காவை பாத்தீங்களா? அவ இந்த ஊர்ல தான் இருக்காளா? நாமெல்லாம் சந்தோஷப்படுற நிலைமையில அவ இல்லம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா திவ்யா, நான் காவியாவை மட்டும் பார்க்கல, அவ கூட ஒருத்தர் இருந்தா, கையில குழந்தையோடு. அவ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. இது நம்ம மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவார். நீங்க யாரும் அவர்கிட்ட சொல்லிட வேண்டாம். அக்கா ஏன்பா இப்படி பண்ணணும்? அக்காவுக்கு மாமா ஒரு துரோகமும் பண்ணலையே. அதெல்லாம் இப்ப பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவளுக்கு இஷ்டமான வாழ்க்கைய அவ தேடிக்கிட்டா. இதுக்கு மேலையும் நீங்க திவ்யாவை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றதெல்லாம் எனக்கு சரியா படல. இவ்வளவு நாள் நீங்க காவியாவுக்காக வாழ்ந்தீங்கல்ல, காவியா உங்களுக்காக வாழ்ந்திருக்காளா? சொல்லுங்க மாப்ள. அவளை மட்டுமே நினைச்சிட்டு நீங்க மட்டும் ஏன் தனியா வாழணும்? திவ்யாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியான முடிவு. நாங்க குடும்பத்தோட எடுத்த இந்த முடிவை நீங்க மதிக்கணும். மாப்பிள்ள, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, நீங்க என் மாமனார் மட்டும் இல்ல, என் தகப்பனும் நீங்க தானே. அது உண்மைன்னா திவ்யாவை நீங்க கல்யாணம் பண்ணித்தான். இதுக்கப்புறமும் ஏன் முடிவை எதிர்பார்க்கறீங்க? திவ்யாவை கல்யாணம் பண்ணுங்க, பண்ணாம போங்க. அதனால இப்ப எனக்கு என்ன வரப்போகுது? இது பாருங்க, இதுக்கு மேல உங்க குடும்ப விஷயத்தை என்கிட்ட பேசி சும்மா ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, எனக்கு சேனல் ஒர்க் பார்க்கவே டைம் பத்தல. இதுல வேற பர்சனல் விஷயத்துல வந்து சொல்லிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏய், இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியுது? நீ என்னை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போனாலும் நான் எப்பவுமே உன் அருகாமையில இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில நடக்க போற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட போய் பேசுவேன்? உன்னை விட என் வாழ்க்கை மேல அக்கறை உள்ளவங்களை நான் எங்க போய் தேடுவேன்? சரி காவியா, நான் கிளம்புறேன். உன்னோட விருப்பத்தை நீ சொல்லலைனாலும் நான் என் விருப்பத்தை சொல்றேன். நான் ஏன் சந்தோஷத்துக்காக திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. வீட்டில் இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துறது என் கடமை. அதனால நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சரின்னு படுது. திவ்யாவும் விரும்புறதுனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் வரேன் மேடம். தனுஷ், நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் என் தங்கச்சி திவ்யாவே உனக்கு மனைவியா வரப்போறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு.